ஹாய் சார். ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். ஹாய் கல்பனா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சார்? இல்ல இப்பதான் வந்தேன். என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? ரஞ்சிதா விஷயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நிதானமா யோசிச்சு பார்த்து உங்க முடிவு தப்புன்றதை ரியலைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், ரஞ்சிதாவை கொல்ற விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் சொன்னதை பத்தி யோசிச்ச மாதிரி தெரியலையே. எல்லா ஆங்கிள்லயும் தெளிவா யோசனை பண்ணிட்டு தான் சார் சொல்றேன். என் முடிவு தான் சரின்னு நான் இப்போவும் நம்புறேன். இங்க பாருங்க, இப்போ நீங்க ஏதோ ஒரு வேகத்துல பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு சுத்தமா புரியல. சார், எல்லாம் புரிஞ்சுதான் நானும் பேசுறேன். எனக்கு புரியாத ஒரே விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் சார். ரஞ்சிதா யார் சார் உங்களுக்கு? பதில் சொல்லுங்க சார். ரஞ்சிதாக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்க சார். எதுவும் இல்லை கல்பனா, ரஞ்சிதான்றது எனக்கு வெறும் பேர் மட்டும்தான். வித்யா தான் அவங்கள பற்றி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி எனக்கு அவளுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. அதான் உண்மைனா ரஞ்சிதாவை கொல்லக்கூடாதுங்கிறதுல நீங்க ஏன் சார் இவ்வளோ தீவிரமா இருக்கீங்க? இல்லை, நான் இப்போ பேசுறது ரஞ்சிதாவை காப்பாற்றுறதுக்காக இல்லை, உங்கள் நல்லதுக்காக. ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ போய் கொலை கேஸுன்னு உங்கள் மேலே பிளாக் மார்க் விழுறது உங்கள் கெரியருக்கு நல்லதில்லை. எனக்கு புரியல சார். அருணை கல்யாணம் பண்ணிக்கிறத தாண்டி எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இவ பாலா சார் கிட்ட இவ்ளோ சீரியஸா என்ன பேசிட்டு இருக்கா? இது என் மனசுக்கு சரியாவே படலையே. பேசாம ரெண்டு பேர்கிட்டயும் நேரவே போய் விசாரிச்சிடலாம். மாமா, வித்யா, ஹலோ வித்யா. ஹலோ வித்யா வித்யா, என்னாச்சு? நீ ஓகே தானே? மாமா, நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்க சான்ஸே இல்ல. அந்த லெட்டர் எனக்கு தான் வந்திருக்கா. அதுல இருக்க விஷயத்தை ஒழுங்கா படிச்சீங்களா மாமா? ஐயோமா, அது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நீ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு புரியல. இதை பாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அதனால நீ இதையே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காது என்ன? வித்யா, லைன்ல தான் இருக்கியா? இருக்க மாமா. இதை பாரு, அக்காவும் மாமாவும் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. நீ உடனே சீக்கிரமா வா. வந்துடுறேன் மாமா. என்ன கல்பனா யோசிச்சிட்டே இருக்கீங்க? நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா?